ஈகிள்களின் பயிற்சி முறை மற்றும் அவற்றின் திறன்கள் இந்திய இராணுவத்தில் மிக முக்கிய பங்கு வகிக்கின்றன. இந்த திறன்களைச் சுருக்கமாக கூறுவது என்றால், எதிரியின் திட்டங்களை முறியடிக்க உதவுகிறது. இதில் ஈகிள்களை இராணுவத்தில் பயன்படுத்துவதற்கான காரணங்கள் மற்றும் அதன் பலன்கள் குறித்து விவாதிக்கப்படுகிறது. மேலும் இது ஒரு புதிய யுத்த உபகரணமாக களமிறக்கப்படுகிறது. இந்திய அரசு கடந்த சில ஆண்டுகளில் இந்த தொழில்நுட்பத்தை மேம்படுத்தியதன் மூலம் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேலும் வலுப்படுத்தியுள்ளது. இவ்வாறான பயிற்சிகள் தெலுங்கானாவில் நடத்தப்படுவதால் உண்மையில் மகிழ்ச்சி அளிக்கின்றன. 2021 ஜம்முவில் நடைபெற்ற ட்ரோன் தாக்குதலுக்குப் பிறகு பாதுகாப்பு அமைப்புகள் புதிய உத்திகளை தேட ஆரம்பித்தன. இதற்கு வேலையாக ஈகிள்களை பயிற்சி அளிக்கும் முன்மொழிவு உருவாகியது. உதயகாந்தில் உள்ள ரிமா உனுட் வெட்டரினரி காரில் ஈகிள்களை பயிற்சி அளிக்கப்படுகிறது. இந்திய மற்றும் அமெரிக்க படைகள் இவை பயிற்சிகளுக்கு இடையில் பயன்படுத்தப்படுகின்றன. இதற்கேற்ப நீதர்லாந்து மற்றும் பிரான்சில் இதே மாதிரியான தொழில்நுட்பங்களை முன்கூட்டியே பயன்படுத்தி வருகின்றனர். இந்தியாவின் இந்த முயற்சி பாதுகாப்பிற்கான உறுதியான கட்டமைப்புகளை உருவாக்குவதற்கான அடியூறாக செயல்படுகிறது. இதில் ஈகிள்களை மனிதர்களுக்கு பழக்கமாக்கும் பயிற்சியின் முக்கியத்துவம் மற்றும் அவர்களின் ஆரோக்கியத்தை பராமரிக்க வேண்டிய தேவைகள் பற்றிய விவரங்கள் உள்ளன. எனவே நிலையற்ற ட்ரோன்களை அடையாளம் கண்டு அவற்றை பிடிக்க ஈகிள்களின் பயிற்சியின் உத்திகள் மற்றும் நடைமுறைகள் குறித்து பேசப்படுகிறது. இது இந்தியாவின் பாதுகாப்பு முன்னேற்றங்களை வெளிப்படுத்துகிறது. இறுதியாக, இந்தியா உலகளவில் இந்த தொழில்நுட்பத்தை முன்னணி நாடாக உருவாக்குவதன் மூலம் பாதுகாப்பான சூழ்நிலைகளை உருவாக்கும் முயற்சியை வெளிப்படுத்துகிறது.